அன்புக்குரியவர்களே, இன்று வெள்ளிக்கிழமை. வழக்கமான கோயில், வழக்கமான நண்பர்கள் குழு. ஆனால் ஆடி கடைசி வெள்ளிங்கிறதால அன்யூஷுவல் க்ரௌடு. நின்றுக்கிட்டே பேச ஆரம்பித்தோம். அப்போது புளியோதரை இன்னைக்கு சீக்கிரம் கொடுத்துட்டாங்க. ஆடி வெள்ளி இல்லைங்களா? அதை எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு நண்பர், இந்த புளியோதரையில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கலாம், உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னார். அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 கேள்விகள் குழுவிலே எழுப்பப்பட்டன. முதல் கேள்வி, இந்த உலகம் எதனால் ஆனது? 2வது கேள்வி, நம்மால் எதை கட்டுப்படுத்த முடியும்? இது 2 கேள்விங்க. டிஸ்கஷன் தான். இதில் என்னுடைய டேர்ன் வரும்போது முதல் கேள்வி, இந்த உலகம் எதனால் ஆனது? இதற்கு நான் சொன்ன விளக்கத்தை இதோ உங்கள் முன் வைக்கிறேன். இந்த உலகம் என்னுடைய நண்பர்கள் சொன்னது மண்ணால் ஆனது, மரத்தால் ஆனது என்று பல விடைகளை சொன்னார்கள். நான் சொன்னது இந்த உலகம் மனிதனின் எண்ணங்களால் ஆனது. ஒரு பொருளை பார்க்கும்போது நம் எண்ணம் அது என்ன பொருள் என்று முடிவு செய்கிறது. ஒரு மனிதனை பார்க்கும்போது நம் எண்ணம் அவன் எனக்கு யார் என்று முடிவு செய்கிறது. இந்த மனிதனின் எண்ணங்கள் தானே மண்ணை கண்டங்களாக பிரித்தது, கண்டங்களை நாடுகளாக பிரித்தது, நாடுகளை ஊர்களாக பிரித்தது, ஊர்களை கிராமங்களாக பிரித்தது. எண்ணங்களால் தானே இத்தனை பிரிவுகள். இந்த எண்ணம் தானே தண்ணீரை சமுத்திரமாக பிரித்தது, கடலாக பிரித்தது, விரிகுடாக்களாக பிரித்தது. ஆக மனிதனின் எண்ணங்கள் தான் இந்த உலகம். இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன், எனக்கு என்னன்னே தெரியல, அவர் பிடிக்கல. அவர் நல்லவரா கெட்டவரா தெரியாது. ஆனால் அவர் கெட்டவர் அப்படின்னு எனக்கு தோன்றது காரணம் என்ன? என்னுடைய எண்ணம். நம்மை சுற்றி எத்தனையோ பெண்கள் கடந்து போகிறார்கள். அவர்களில் யாரோ ஒருவர் மட்டுமே அழகு என்று நாம் முடிவு செய்கிறோம். காரணம் என்ன? நம்முடைய எண்ணம் தானே. அந்த பெண்ணை விட 1000 அழகானவர்கள் நம்மை தாண்டி செல்லுவார்கள். ஆனால் குறிப்பிட்ட அந்த பெண் தான் அழகு என்று முடிவு செய்வது என் எண்ணம் தானே. என் எண்ணம் தானே இந்த மண்ணுக்கு கோயம்புத்தூர் என்று பெயர் வைத்தது. கோயம்புத்தூரில் இருக்கின்ற விலங்குகளுக்கு தாங்கள் கோயம்புத்தூர் விலங்குகள் என்று தெரியுமா? தெரியாது. ஆனால் நமக்கு தெரிகிறது. நான் கோயம்புத்தூர், நான் சின்னியம்பாளையத்தை சேர்ந்தவன், நான் ராமநாதபுரத்தை சேர்ந்தவன். இவற்றையெல்லாம் முடிவு செய்வது யார்? எண்ணம் தானே. ராமநாதபுரத்திலே இருக்கின்ற ஒரு நாய்க்கோ ஒரு பசுவுக்கோ நான் ராமநாதபுரத்து நாய், நான் ராமநாதபுரத்து பசு என்று அடையாளம் தெரியுமா? இங்கு இருக்கின்ற பாம்புக்கு நான் கோயம்புத்தூர் பாம்பு என்று தெரியுமா? தெரியாது. இந்த பிரிவுகள் எல்லாமே நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாமே நம்முடைய எண்ணங்களால் ஆனவை. பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தால் எல்லாமே பச்சையாகத்தானே தெரியும். பழைய பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னு. மஞ்சள் காமாலை வந்துட்டா அந்த கண்ணு வழியாக பார்க்குறதெல்லாம் மஞ்சள் கலரில் தெரியுன்னுவாங்க. இப்படி முதல் கேள்விக்கான பதிலுக்கு நான் கூறிய விளக்கம் இது. எந்த வகையில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. எண்ணம் போல் வாழ்வு, எண்ணமே உலகம். இதுதான். நீ பார்க்கின்ற ஆங்கிளில் தான் சார் உன் உலகம். அவ்வளோதான்.
உன்னுடைய டீம் லீடர் நல்லவன்னு முடிவு பண்ணுறது உன்னுடைய எண்ணம். அடுத்தவன் எண்ணத்தில் அவன் கெட்டவனா தெரியுவான். அதுக்கு நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இது நான் கூறிய விளக்கம். இரண்டாவது, எதை நம்மால் கட்டுப்படுத்த முடியும், எதை கட்டுப்படுத்த முடியாது. ஒரே வரியில் விடை, எதையுமே நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. நீ யார்? நீ என்னவாகிறாய்? நீ என்னவாக இருக்கிறாய்? நீ என்னவாக மாறப்போகிறாய்? இதை எல்லாமே உன்னாலும் என்னாலும் கட்டுப்படுத்த முடியுமா நண்பனே? நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டுமென்று முயற்சி செய்தேன். இராணுவ அதிகாரியாக மாற வேண்டுமென்று முயற்சி செய்தேன். ஆனால் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை விழுந்தது. ஆசிரியனாக மாறினேன். என்னால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை. காவல்துறை அதிகாரியாக ஆக வேண்டுமென்று தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று கடைசி நேரத்தில், அந்த காலத்தில் என்னிடம் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் காக்கி யூனிஃபார்ம் என் கையை விட்டு போய்விட்டது. யார் முடிவு செய்தது தெரியவில்லை. இன்று ஆசிரியர் பணி 30 ஆண்டுகள் 36 ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. ஸோ எதையுமே நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, முடியவில்லை என்பதே நிஜம். இந்த முறை கொஞ்சம் அதிகமாக தத்துவமாக போயிட்டோமோ? வெள்ளிக்கிழமை தானே, கொஞ்சம் தாங்குங்க. வாழ்க வளமுடன்.